ஹாய் தங்கமே, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்கலாம். இன்னைக்கு மகா சிவராத்திரி வேற. எங்கள் அம்மா அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. நான் இன்னைக்கு கறி எடுத்துகிட்டு வந்து எப்படி சமைச்சு சாப்பிட்ருக்கேன். மீன் மட்டும் அம்மா வாங்கி வச்சுட்டு போனாங்க, குளத்து மீன். இந்த பாருங்கள், இது குளத்து மீன் அம்மா வாங்கி வச்சுட்டு போனாங்க. நான் கடைக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு சமைச்சது பாருங்கள், சிக்கன். இது மீன் பொரிக்க தான் செஞ்ச மீன். இது ரசம். ஆவி வருது எல்லாமே. சாதம் எல்லாமே சாப்பாடு போட்டாச்சு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு சாப்பிடுவோம். போதும். கொஞ்சோண்டு ரசத்தை ஊற்றிக்கலாம். நான் வச்சது கேவலமாக தான் இருக்கும், இருந்தாலும் என்ன செய்ய. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கொத்தமல்லி தழை போட்டு வைப்பாங்க. நான் கடைக்கு போக ரொம்ப சோம்பேறிப்படுவேன். அதனால தான் வீட்டில் வச்சு சமைச்சிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் கடைக்கு போகல, எல்லாமே வீட்டில் இருக்கிறத வச்சு தான் செஞ்சேன். மீன் ஃபஸ்ட் டைம் தோசைக்கல்லில் போட்டு எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரில. ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அதெல்லாம் சாப்பிட்லாம். நீங்களும் வாங்க சாப்பிட்ட. நான் வீட்டுக்குள்ளே போய் சாப்பிடல, சமைக்கிற இடத்துல சாப்பிட்றேன். இங்கே பாருங்க, மீனில் முள்ளே இல்லை, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்கு. சிவராத்திரிக்கு நீங்கள் எல்லாம் கோயிலுக்கு போயாச்சா? நான் போகல. எத்தனை தான் சாமிக்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னாலும் கேட்கவா போகுது. அதனால தான் ராமரை கொஞ்சம் ஒதுக்கி வச்சாச்சு. இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்றோன்னு சாப்பிட்டாச்சு. அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. நைட்டு எந்நேரம் வருவாங்கன்னு தெரில. இதே 10 மணிக்கு மேலாச்சு. நான் இத்தனைதையும் செஞ்சு சாப்பிட்ணும்ல, டைம் ஆகிப்போச்சு. சிவராத்திரியாக இருந்தால் என்னதாக இருந்தால் என்னங்க, என் வாய்க்கு தோணுது செஞ்சு சாப்பிட்றோன்னு சொல்லி செஞ்சு சாப்பிட்டாச்சு. அம்மா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. ஏன் கறி சமைச்சேன்னு கேட்பாங்க. சொல்லிக்கலாம், பரவாயில்ல. ஏம்மா எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுமா, இப்போத்தான் ஆள் வேற நல்லா தெரியுறேண்ணா, அதனால் செஞ்சிட்டேம்மா அப்படின்றவேன்.